ஹே ஹாய் ஹலோடா வெல்கம் டு சேனல் நான் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் நம்ம கிம்டையாங்கோட எஃப்எஃப் பம்பர கண்ணு மரகண்டு பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இழக்க வச்சான் சக்கர பண்ணு ஜவ்வு மிட்டாய் ஜிப்புன்னு தான் சிலுக்க வச்சான். ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ வாங்க நம்ம லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 3. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் இதோட விட்டு பண்ணால் உங்களுக்கும் வீக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு இதுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ வயனையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் வந்து அவள் வந்து சாரீ கட்டிகிட்டு இருப்பாள். அப்போது டியாங் தான் சாரீ கட்டுறதை பார்த்துட்டு டியாங் அப்படியே காம்பவுண்ட் சுவரெலாம் எகிரி குதிச்சிருப்பார். அப்போ ஜங்குக்கு எங்கடா போகிற அப்படின்னு கேட்கவும் நம்ம டியாங்க உனக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு இங்கே இருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பான். சொல்லிட்டு போயிருப்பான். நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை மாமாவாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ரெண்டும் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி டயாங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே என்னோட ரூம்குள்ளே தான் போகிறாரு. ஸோ அங்கே டார்க் வேறு உட்காந்துருப்பாங்க. அது தெரியாமல் உள்ளே போயிட்டாரு. ஸோ டார்க் பார்த்துட்டு மாமா நீ இங்கே என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டார்க்கு கேட்க போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்க்கோட தலையை பிடிச்சே தள்ளி விட்ருப்பாரு. மாமா அப்படின்னு கத்திருப்பாங்க. ஸோ அதோட தான் லாஸ்ட் பார்ட் விட்டுருந்தேன். ஸோ அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம டார்க்கு மாமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்ம பயபில் கதவு சாத்திடுச்சு. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டார்க் எதுக்கும் வெளியில் தாப்பால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாப்பால் போட்டு அப்படியே சங்குக்கு பக்கத்தில் போய் ஹாய் நான் என் பேர் டார்க் அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு மேலேருந்து கீழே ஸ்கேன் பண்ணிட்டு சும்மா சொல்லக்கூடாது ஃபிகர் சூப்பராக தான் ஐம் பை த பை ஐம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். லைட்டாக ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நம்ம டார்க்கும் இந்த ஐயோ யார் டார்க்கும் ஜங்குக்கும் பேசினுக்கமா இங்கே இந்த சைட் டயாங் பக்கம் வந்தான். டயாங் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். மாமா இங்கே என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி இவ்வளோ நாளாக பார்த்ததை விட இந்த உனக்கும் எனக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டு அப்புறமா உன்னை இப்படி பார்க்கவும் செம்மையாக இருக்கு வையன் அப்படின்னு சொல்ல மாமா அப்படிங்கிற சொல்லவும் ஆமாம் பின்ன என்ன இதுக்கு முன்னாடி நீ எத்தனை தாட்டி குளிக்கும் போது எட்டி பார்த்துருப்பேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி ஃபீலிங்ஸு. ஆனால் இப்போ சும்மா சொல்லக்கூடாது செம்ம அழகாக தெரியடி என் கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் சொல்கிறான். ஸோ இது சொன்னோம் அப்படியே உங்களுக்காக வெக்கம் தாங்கலை அப்படி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகரா அதனால் வெக்கம் விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வைக்கப்படுறீங்க நீங்கள். அங்கே பார்த்து ஐ என் பொண்டாட்டி வைக்கப்படுறல அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்டே இருக்கிறாரு. உங்கள் வேறு ஹிப்பை டச் பண்ணதும் போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது உள்ளுக்குள்ளெல்லாம். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த முந்திலாம் போட்டிருக்க மாட்டீங்கல்ல. லைக் வந்து எங்கள் ஹிப்பு ப்ளவுஸ்லாம் அப்படியே தெரியுது லைக் உங்கள் க்ளீவேஜ்லாம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரும். உங்கள் சித்தி சவுண்டு தான் கேட்குது. ஸோ டார்க் அங்கே என்னடி பண்ணுற இங்கே வந்து கதவை வந்து வயன் உள்ளே இருக்கா அதை வந்து வெளியில் தாப்பல் போட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கத்தவும் அச்சோ உள்ள மாமா இருக்காரு பை 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 அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு அப்படியே நம்ம டார்க் அப்படியே கொடுக்கணும்னு ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து பார்த்தா அப்படியே வந்து அவங்க அம்மா அதுக்குள்ளே உள்ளே போய்ட்டுருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் வர மாதிரி ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உள்ளே வந்து பார்த்தா உள்ளே ஆளை காணோம். எங்கே போனார் மாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் பார்க்குறான மோயின் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி அப்படின்னு சித்தி இந்தாங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. ஸோ அப்போது அந்த டார்க்கு எங்கடா போனால் எங்கள் மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் இருந்துச்சு எங்கே அந்த மாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேடுறா. ஏன்னா அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் இருக்கும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் அவ்வளோதான். வேறு வந்து ஷெல்ஃபு தான் இருக்கும். ஷெல்ஃப் கூட பார்த்திங்கன்னா இந்த செவருக்குள்ளே இருக்கும்ல இந்த வால் இன்டீரியரெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த செவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லாம் வச்சு ஷெல்ஃபு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டு எங்கே போன மாமா அப்படிங்கிற மாதிரி அவன் இங்கே அங்கேன்னு தேடின்னு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க என்னடி தேடுறேன் இல்லைக்கா இங்கே டேங் மாமான்னு சொல்கிற ஒரு கேரக்டர் சுற்றி இருந்துச்சு அது எங்கே போச்சுன்னு தெரில அதான் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே டயாங்க் ஒரு மாதிரி ஆகுது. டயாங்க் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே வந்து கட்டிலுக்கு அடியில் பார்க்குறீங்க. டயாங்க் அந்த கட்டிலுக்கு அடியில் தான் வந்து இருக்கான். அவன் ஹைட்டுக்கு அந்த கட்டில் பத்தவே இல்லை. ஏன்னா நீங்கள் அவனோட கொஞ்சம் ஷார்ட் தானே. அது உங்கள் ரூமுங்க அதனால் உங்கள் சைடுக்கு கட்டில் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பத்தவே இல்லை. அவன் நம்ம டார்க் அப்படியே என்ன லுக்கு வேற எங்கேயோ போதே அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சு பார்க்குறா. அப்போ தான் தெரியுது டயாங்க் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டார்க் வந்து மாமா இங்கே வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக அவள் கொலுசை டைட் பண்ணுற மாதிரி ஹாய் மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாய் போட்டு அப்படியே ஹாய் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே மறுபடியும் விழுந்துடுறான். ஸோ அப்படி பண்ணுற மாதிரி டயாங்க் அப்படியே பார்த்துட்டு அடிப்பாவி கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் சைட் அடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ இப்போது உங்கள்
எங்கள் அம்மா டக்குன்னு அப்படியே ரொம்ப பதட்டமாக வந்து ஒயின் ரெடி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. ஸோ அப்போது நீங்கள் ஆக்சுவலி ரெட் கலரில் தானே சாரி கட்டியிருப்பீங்க. ஸோ வந்து உங்கள் சித்தி கட்டி விட்டுட்ருப்பாங்க. அப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி இது ஒரு நல்ல நம்ம சோப்பு கலரில் புடவை கட்டுற போடி போய் மஞ்சள் கலர் புடவை கட்டிதா இந்த புடவை கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு புடவை உங்ககிட்ட கொடுக்குறாங்க பரபரப்பாக. ஸோ சித்தி பார்த்துட்டு அக்கா கட்டிட்டக்கா இதை அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி அவருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இது என்னது அவுக்குறதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி ப்ளவுஸ் வந்து எல்லாமே ரெட் கலரில் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க உங்கள் சித்தி வயன் சீக்கிரம் கழிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படி கீழே எங்கே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா வந்து லைக் வந்து நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது. உங்கள் பேக் வந்து கண்ணாடியை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது டேங்க்கு அங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். உங்கள் பேக் போஸ் நல்லா தெரியும். நீங்கள் வந்து புடவை கட்டுறாங்கன்னு சொல்லி கண்ணாடி சைடுக்கு திரும்பி இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரண்ட் பாடி வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது டேங்க்கு. ஸோ டேங்க் என்ன பண்ணுறான்னா அப்படியே பார்க்குறாங்க. கட்டு ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுக்க நீங்கள் என்னது கழட்ட சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து திரும்பிக்கிங்க ஆப்போசிட் சைடுக்காக. ஸோ திரும்பிக்கிட்டால் வந்து அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்கள் திரும்பிக்கிட்டதுனால உங்கள் பேக் போஸ்ட் தான் அவனுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் அந்த ப்ளவுஸை வந்து கழட்டி மாட்டுறீங்க. ஸோ இப்போ மாட்டினாச்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ எல்லோ கலர் ப்ளவுஸ் மாற்றிட்டீங்க. ஸோ உங்கள் சித்தி வையன் இன்ஸ்கார்ட்டையும் மாற்றுடி அப்படின்னு சொல்லுவோம். சித்தி இன்ஸ்கார்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கேட்க ஆமாம் இன்ஸ்கார்ட் தான் பாரு இதுவும் ரெட் கலரில் தான் போட்டிருக்கேன். இந்த எல்லோ கலருக்கு இது செட்டே ஆகாது பச்சையாக தெரியும் வெளியில் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அப்படியே டேங்க பார்க்குறீங்க. வாடி வா இப்போ நீ எந்த சைடு திரும்பினாலும் எனக்கு ஓகே வையன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போது நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுங்க நம்ம யோசிக்கிறீங்க. உங்கள் சித்தி வையன் மாத்துடி அப்படிங்கிற சொல்லுவோம். நீங்கள் அப்படியே டார்க்கை பார்க்குறீங்க. அக்கா உனக்கு என் ஹெல்ப்பு வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வேணும் டார்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. ஸோ டார்க் என்ன பண்ணிக்கிறான் அவன் ஆக்சுவலி தாவணி தானே கட்டியிருப்பான். ஸோ டார்க் வந்து அப்படியே வந்து டேங்க்கு முன்னாடி வந்து நிற்கிறா. லைக் வந்து இப்போ வந்து உங்களோட நீஸ் வரைக்கும் தான் தெரியும் அவனுக்கு. லைக் முட்டி வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாது எதுவும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ செல்ல தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு லைட்டாக ஒரு ஃப்ளைங் கிஸை போட்டுட்டு நீங்கள் அப்படியே அவங்க இன்ஸ்கர்ட்டை மாற்றுறீங்க. மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்கி ட்ரை பண்ணுறான். ஒன்றுமே தெரிலையே. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் சித்தியும் உங்களுக்கு புடவை கட்டிடுறாங்க. இப்போ வந்து கட்டிட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லவும் இப்போது நீங்கள் அப்படியே வந்து உங்கள் சித்தி வந்து வெளியில் போவோம். டேங்க் அப்படியே அடியிலேருந்து எழுந்து வரான். எழுந்து வந்து வையன் அடிங்க கிட்ட வரும்போது டார்க் முன்னாடி வந்து நின்றுட்டேன். என்னம்மாம்மா போதும் நீ ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும் விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றுருவ போல் போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டேங்கை பிடிச்சி வெளில தள்ளி விடுறாங்க. ஸோ வெளியில் தள்ளி டார்க் அப்படிக்கா போடி அப்படிங்கிற சொல்லிட்டு போகும்போது மச்சான் எங்கடா இருக்க உங்கள் வீட்டில் ஒன்று கூப்பிட்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கட்ட இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு இருடி குட்டி பிசாசு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க்கோட மண்டையில் என்ன அங்கன்னு ஒன்று வச்சுட்டு போகிறாரு. அக்கா மாமா பாருக்கா அக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா இவனுக்கு கிட்ட வரக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்க் வந்து சிவர் ஏறி குதிக்க போனவர் அப்படியே வந்து அப்படியே திரும்ப பார்த்து சொல்கிறாரு. ஸோ அப்போ டார்க்கு ஒப்படா அப்படிங்கிற சொல்லிட்டு டக்குன்னு கொடுக்குறோன்னு உள்ளே ஓடிட்டு கதவு சாத்திக்கிறான். இவனுக்கு வாழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கை ஜங்குக்கு ஆன்னு பார்த்துனுக்காரு டார்க்கை தான். மச்சான் உனக்கு என்னடா மச்சான் ஆச்சு. ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் வாழை அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கான். என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டேங்கும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே உங்கள் ஃபேமிலி தான் அது டேங்கோட ஃபேமிலி தான் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வரீங்க உள்ளே இருந்து உங்கள் தங்கச்சி தான் உங்களை கூட்டிகிட்டு வரா. ஸோ இங்கே டேங்கும் அந்த ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேங்கு அப்படியே உங்களை பார்க்குறான் பார்க்குறான். ஸோ அவனுக்கு வாயிலேருந்து விட்டால் வந்து ஜொல்லு வலிஞ்சு அப்படியே ஒரு குடமே நிறைஞ்சிடும் அந்தளவுக்கு பார்க்குறான் அவங்கள. அப்படியே வந்து நீங்கள் என்ன மாமா இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது டேங்கு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அப்போ ஐ மீன் அங்கே இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் டேங்கை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மாமா அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலே பேசி நிற்க. இங்கே பக்கத்தில் ஜங்குக்கு தான் டார்க்கை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். ஸோ இப்போது டார்க்கு என்ன இந்த ஜங்குக் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். இப்போ 2 பேருக்கும் ஐ கான்டாக்டு. இதில் உங்கள் 2 பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. லைக் வந்து நீங்கள் எப்போ பேசி நிற்பீங்க, பக்கத்தில் நீங்கள் எதார்த்தமாக ஜங்குக்கை பார்க்க அவன் கண் சிமிட்டாமல் பார்க்கறத பார்த்துட்டு எங்கே லுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கண் எங்கே போகுதுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. லைக் டார்க் கிட்ட தான் போகுது, டார்க்கு கண் அங்கே போகுது. ஸோ இப்போது நீங்கள் அவங்க மாமாவை கூப்பிட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் மாமா இங்கே பாரு மாமா, இங்கே நம்மள மாதிரியே ஒரு காதல் புறாகள் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அப்போது டேங்கும் பார்த்துட்டு டி மச்சான் பார்க்காதரா அப்படி உன் பொண்டாட்டி நீ அங்கே மாறு அதுவும் பெட்ரூம்க்கு போட்டு போய்ட்டு ரொமான்ஸ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். எல்லோரும் இருக்காங்க சைலண்ட்டாக இருடா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு பொண்டாட்டின்ட்டு அப்படிங்கிற சொல்ல டே பச்சா தெது தொடச்சிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. நம்ம டார்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே வைக்கப்படுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தட்டும் மாற்றுறாங்க அவங்களுக்கும் டேங்க்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவும் முடியுது. ஸோ இப்போது நீங்கள் தான் நைட் டைமில் நீங்கள் அந்த டார்க் வந்து படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லியிருப்பீங்கன்னா இந்த உங்கள் ரூமில் ஆக்சுவலி வயசானவங்களாம் கொஞ்சம் கால் முடியாதவங்க மூட்டு வலி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரூமில் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த திண்ணைன்னு சொல்ல முடியாது, வீட்லேயே அந்த நடுவில் சென்டர் ஆஃப் தி ஹாலில் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே வந்து தாராளமாக 40 பேர் கூட படுக்கலாம். பிகாஸ் உங்கள் வில்லேஜில் தானே இருக்கீங்க. ஸோ பெரிய வீடு ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டார்க் போய்ட்டு படுத்துக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கு அப்புறமா உங்கள் அம்மா படுத்துக்கிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கை கூப்பிட்டுட்டு இங்கே பாரு எல்லோரும் தூங்கிட்டோமா ஒரு 11:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்லப்புறத்துக்கு போகலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டார்க்கும் ஓகே மாதிரி தலையாட்டிடுறான். ஸோ நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.